ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அது யாருக்குன்னா எங்கள் அன்னிக்கு தான், அவங்களுக்கு தான் அனிவர்சரி அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் வந்துட்டு அனிவர்சரின்னு சொன்னோடனே நீங்கள் வந்துட்டு மேரேஜ் ஆகி அனிவர்சரின்னு எடுத்துக்காதீங்க. ஸோ எங்கள் அண்ணி பிடிஎஸில் இருக்க தயாங் அவர்களை பார்த்து 5 வருடம் ஆகிவிட்டது. ஸோ அதற்கான ஸ்பெஷலான ஒரு ஒன் ஷாட் தான் இது. ஓகேவா? ஓகே, இந்த டைட்டில் என்னென்னா மை க்யூட் ஃபேமிலி. ஓகே, இதில் நம்ம அவங்க நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம்டா. ஓகேவா? ஓகே, க்யூட் ஃபேமிலிக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ட்ரோ என்னென்னா, எங்கள் அண்ணியாருக்கும் தயாங்குக்கும் கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது. ஓகே, 1 இயர், ஆமாம், அந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் 1 இயர் ஆகுது. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஓகேவா? ஓகேடா, இதுவே இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி திணறி திக்கி இது பண்ணேன்னா ஐம் ஸோ சாரி. நான் வந்துட்டு பல வருஷம் ஒரு கொஞ்ச நாள் வீடியோவே போடலை, ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வரட்டும், கண்டினியூஸ் கொஞ்சம் நான் போட பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம், கண்டினியூஸாக போடுவேன். முன்ன மாதிரி ஒரு 5 நாளைக்கு ஒருக்க போடுவேன். ஆனால் இந்த வாட்டி தான் ரொம்ப போடாமல் விடுறேன். சரி சரி, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப இது திணறனா விட்டுருங்க, என்னை மன்னிச்சு விட்டுருங்க அண்ணி, மன்னிச்சிருங்க. ரொம்ப எனக்கு வேறு ரொம்ப நாள் கழித்து ரெக்கார்ட் பண்ணுவோம், எனக்கு எதுவும் மாதிரி இருக்குது. ஓகே, சரி வாங்கடா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ அதை பார்த்துச்சுல. ஓகே சாரி, இப்போ ஸ்டார்டிங்கே இல்மா. ஓகே, இல்மா தான் இருந்துட்டு தயாங்க எழுப்பிட்டு இருக்காங்க. தயாங்க் எழுந்துறீங்க தயாங்க். கொஞ்ச நேரம் இருடி, நான் தூங்குறேன், என்னை தூங்க விட்டுறேன். நைட்டு ஃபுல்லாக அவன் பையன்காரன் கத்தி கத்தி என்னை எழுப்புறான். இப்போ நீ என்னை தூங்க கூட விட மாட்டேறேன், விட்றி என்ன. தயாங்க் எழுந்துறீங்க, இங்கே ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னீங்களா இல்லையா? இல்மா விடு இல்மா, தூங்குறேன்டி. நீயும் என்னை இப்பெல்லாம் பண்ணாதடி, உன் புருஷனை பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையாடி இல்மா. தயாங்க் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? அப்படி இல்லை தயாங்க், அப்புறம் என்னாடி, என்னை விட்றி, நான் தூங்குறேன். தயாங்க் என்ன தயாங்க், அவன் தூங்குறான், அவன் குழந்தை, அவனுக்கு எதுவும் இல்லை, அவன் தூங்குறான், நீங்களுமா தயாங்க்? ஏய் உனக்கு என்னடி, நான் அவனை நைட்டு பார்த்துக்கிட்டு நான் அது பண்ணேன், அப்புறம் எனக்கு தூக்கம் வராமல் என்ன பண்ணோம்? தயாங்க் எழுந்துறீங்க. அப்புறம் நீங்கள் அப்புறம் இருந்துட்டு என்கிட்ட வந்து கேட்பீங்க, நான் அவனை எழுப்ப சொன்னால நீ ஏன் எழுப்பலன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்பீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா தயாங்க்? இல்லைம்மா ப்ளீஸ் இல்லைம்மா, என்னை விட்டுறடி, உன் புருஷனை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடி, நான் தூங்குறேன்டி, என்னை விட்டுரு ப்ளீஸ் இல்லைம்மா விட்டுடி. என்னமோ பண்ணுங்க. அப்புறம் என்கிட்ட வந்து கத்துனீங்கன்னா அப்புறம் பாருங்கள் தயாங்க், நான் அவ்வளோதான் பாருங்கள், கட்டுப்பாயிருவேன் அப்புறம் நான். சரி விட்டுரு பார்த்துக்கலாம். தயாங்க் என்னாடி இப்போ தாண்டி விடுறேன், என்னை விட்றி. சரி அப்புறம் வாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சரி நான் வரேன், நீ போ. ஓகே ஜீவன் தங்கம், இங்கே பாரு, அவனையாவது விடு, என்னதான் பிடிச்சி இறந்துட்டு இருக்கான், நான் அவனையும் இப்படி சாப்பிடுச்சிருவேன் இப்படி வந்தாண்டு. இப்போ நீ இவனை எழுப்பி விட்டு சீண்டி விட்டுட்டு நீ அப்படியே அங்கே கிச்சன் பார்க்க ஓடி போயிடுவேன். எவனையாவும் அது என் தங்க பிள்ளையை நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லலை, அதுக்கு எனக்கு தூக்கம் வருதுடி, இப்படிலாம் பண்ணிட்டு போவதுடி, அப்புறம் அவன் முழிச்சுக்குவான்டி. அப்பா தயாங்க் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? இல்லைம்மா என்ன நீ ரொம்ப சோதிக்கிறீ, உன் புருஷனை தூங்க கூட விட மாட்டேன். இனி நீங்கள் வேலைக்கு போகல விட்டுறேன். தெரியுது தயாங், தெரியுது, இவ்வளோ நீங்கள் அப்படியே இது பண்ணி இருக்கும்போதே எனக்கு தெரியுது. என்னடா அப்படியே டைமில் ஷார்ப்பாக இருக்க மனுஷன் நீ விட்டுறீங்களான்னு நான் அப்போவே பார்த்தேன். ஏன் தயாங்க் விட்டுடி, சரி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. அப்போ தான் இருந்துட்டு காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் போயிட்டு யாரா அது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஓடி வராங்க. நீங்கள் பார்த்துட்டு தர்ஷு நீயா? அண்ணி நானே தான். என்ன பண்ணுறீங்க? என்ன தர்ஷு இவ்வளோ காலையிலேயே? அது ஒன்றும் இல்லை அண்ணி, எனக்கு ஜீவன் குட்டியும் உங்களும் எங்கள் அண்ணனை பார்க்கணும் போல இருந்துச்சா, ஸோ அதானே வந்துட்டேன். அப்படியா? சரி வா. என்ன நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன அப்படின்னு உன் அண்ணங்காரன் அங்கே எழுந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இழுத்து பதிட்டு தூங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துலேயே இந்த குட்டியும் தூங்கிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ தான் 2த்தையும் எழுப்பி பார்த்துட்டு 2 எழுந்திருக்கலன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன்.
அண்ணி உங்கள் அழகின் ரகசியம் என்னன்னு சொல்லுங்களேன். காலையிலே இவ்வளோ நல்லா பளபளன்னு க்ளோவாக இருக்கீங்களே அண்ணி. ஆமாண்டி வந்துடு. நீ இப்போ வந்து இப்போ என்னத்துக்கு நீ எனக்கு இவ்வளோ ஐஸ் வைக்கிற? ஏதாவது காரியம் இல்லாமல் நீங்கள் வரமாட்டியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, சும்மா தான் வந்தேன். ஏன் வரக்கூடாதா அண்ணி? ஸோ நீ வாடா தங்கம், உனக்கு இல்லாமையா உன்னை எப்படி நான் வர வேணான்னு சொல்லுவேன்? என் செல்ல அண்ணின்னு எப்படி தான் இருக்கணும். ஐயோ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அண்ணி அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு நீங்கள் அப்படியே மேலே போகிறீங்க. அவங்க அண்ணி அப்படியே கொஞ்சம் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்புறம் தயங்க வேற இருக்காரு. ஜீவன் குட்டிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்கள் அண்ணி அப்படியே சமைச்சிட்டு இருக்காங்களா. நீங்கள் அப்படியே உங்கள் அண்ணனை பார்த்துட்டு இது நாய் இழுத்து பற்றிட்டு தூங்கிட்டு தான் கிடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கி, அதாவது தர்ஷு ஓகே அவள் கீழே இறங்கி அப்படியே வந்துடுறா. நீங்கள் இருந்துட்டு அப்படியே கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்களா. அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உங்ககிட்ட வந்து நின்றுட்டு என்ன நீ என்ன சமைக்கிறீங்க கொடுங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளை அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சமையல்லாம் முடியுது. அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வைக்கிறீங்க டைனிங் டேபிளில். அப்போ தான் பார்த்தா 2 ஜீவராசிகள் அங்கேருந்து அப்படியே ஒட்டுக்காக இறங்கி ஒரே மாதிரியே வராங்க. அப்படியே அங்கேருந்து இப்படி தலையை மாதிரி இப்படி தேய்ச்சிட்டே வந்தோம். ஜீவன் குட்டியும் அவனை தூக்கிக்கிட்டு அவனை தூக்கிக்கிட்டு அந்த குழந்தை அவ்வளோ அழுக்க தூங்கிட்டு இருக்கு. ஜீவன் நீங்களா பார்த்துட்டு வச்சோ தயாங்க் இவனையும் தயாங்க கீழே தூக்கிட்டு வந்தீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, சரி அவன் நம்மளா கீழே இருக்கும், அவன் மட்டும் மேலே தனியாக இருப்பானேன்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்து வச்சோ எவ்வளோ அழுக்கு குட்டி, இது அழுக்கடி தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருக்கீங்களா. இல்லைம்மா இல்லைம்மா அவன் புருஷனை கொஞ்சம் பாரு, அப்படியே கொழுந்தீவே அப்படியே கொஞ்சம் தள்ளாத ஓகேவா. தயாங்க் அவ்வளோதான் பார்த்துக்குங்க. என்ன தயாங்க் இது பேச்சு? என்னடி இப்படி பேசக்கூட கூடாதுங்கிற எல்லாம் அநியாயமா இல்லையா இல்லைம்மா உனக்கு? என்ன அண்ணா காலையில் ஒரே ரொமான்ஸா அண்ணன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தர்ஷு ஒரு பக்கம் கேட்க தயாங்க பார்த்துட்டு ஐயோ ஏய் தர்ஷு நீ எப்படி இங்கே வந்த? நாங்கள் வந்து பல மணி நேரம் ஆச்சு, நீங்கள் என்ன இப்போ தான் கீழே இறங்கி வரீங்க? என்னன்னா நைட்டு ஏன் இவ்வளோ டைரெக்டாக தூக்கமா? ஏண்டி நீ வேற அப்படிலாம் இல்லை, அது இவன் தான் இருக்கான்ல இவனை ஏன்னா இவன் தான் இருக்கானா, அப்போ என் ஜீவன் தங்க இருக்குது உனக்கு தொல்லையானோ? ஏய் தர்ஷு நான் பேசுறது முழுசாக கேளு புரியுதா. அவன் இருந்தான்ல, ஸோ நைட்டு அழுதுட்டு இருந்தான், நான் அவனை பார்த்துட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன் புரியுதா. அவனை பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு நைட்டு தூக்கல, அதனால நான் இப்போ தூங்கணும் புரியுதா. உங்கள் அண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், உங்கள் அண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால நானே பையனை பார்த்துக்கிட்டேன் ஓகே. மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீ அப்படியே நான் உன் அண்ணன் கொஞ்சம் மறந்துடாமல் பேசினா நல்லாயிருக்கும் புரியுதா. ஐயோ இவன் என்ன திடீர்னு இவ்வளோ கோல்டாக மாறுறான். அண்ணி சமாளிங்க நீ சமாளிங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணியை பிடிச்சி கொடுக்கணும்னு கொடுக்குறான் அந்த தர்ஷு இருந்துட்டு. அப்படியே நீங்கள் தான் இருந்துட்டு தயாங்க் என்ன தயாங்க் எதுக்கு எவ்வளோ திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தர்ஷுக்கு சப்போர்ட் பண்ண அந்த நீ அப்படியே நீ என்னெல்லாம் வாங்கி கட்டிக்கணுமா? இல்லைம்மா நீ நல்லா வாங்கி கட்டணும்னு நினச்சிட்டு தான் இப்போ என்கிட்ட பேசுகிறியா? குறுக்கி படா அந்தாண்ட இனிமேல் என்கிட்ட வருவல்ல ஒன்று அப்போ இருக்கடா உனக்கு படாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டுவீங்க தயாங்கிட்ட. தயாங்க இருந்துட்டு இல்லைம்மா என்ன போசுங்கன்னு எப்படி சொல்கிற? இங்கே பாரு தயாங்க் இப்போ என்ன சொன்னேன் போடாடே இனிமேல் என்கிட்ட நீ வருவ உனக்கு இருக்கடா மோனே நீ செத்தடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க. அப்போ தர்ஷ் இருந்துட்டு ஜீவன் தங்கம் ஐயோ அண்ணா என்கிட்ட கொடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஜீவனை வாங்கி அவள் ஒரு கொஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அப்படியே அந்த டைமில் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்புறமேட்டு தர்ஷும் வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணி டாட்டா பை பாய் நான் போய்ட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தர்ஷன் கிளம்ப நீங்கள் தான் இருந்துட்டு சரி தர்ஷு பார்த்து போயிட்டு வா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. தயாவுக்கு வீட்டில் தானே இருக்கான். நீங்கள் தான் இருந்துட்டு ஜீவன் தங்கம் என்ன அழகு பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஜீவன் அப்படி கொஞ்சம் தள்ளிட்டு இருக்கீங்க. தயங்க வந்துட்டு எல்மா ஜீவன் தங்கம் என்ற அழகு பிள்ளை என்ன பண்ணுறீங்க தங்கப்பட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சிட்டே இருக்கீங்க. தயாங்க இருந்துட்டு இல்மான்னு கத்திக்கிட்டே இருக்காரு, நீங்கள் கண்டுக்கவே இல்லை. தயங்க பார்த்துட்டு காலில் கூட விழுவுறடி பேசுடி என்னடி இப்படி பண்ணுற நீன்னு.
எவனோ முன்ன கோல்டு டைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான். அவன் இப்போ எங்கன்னு தான் தெரியலை. இல்மா சமயம் பார்த்து பழி வாங்காதடி, பேசுடி. அது என்னடி ஜீவனை மட்டும் வச்சு கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருக்கேன், என்னை மட்டும் பார்த்தா உனக்கு எப்படி தருது? அச்சோ சார், உங்களுக்கு என்ன சார், நீங்கள் இருக்க அழகுக்கு நிறைய பேர் அப்படியே விழுவாங்களே வரிசையாக வந்து தயோங்க் தயோங்க் தயோங்க்குன்ட்டு. அப்புறம் ஏன் சார் இவ்வளோ கெஞ்சுறீங்க? இல்லைம்மா என்னடி பேச்சுது? என்ன பேச்சுது? அத்தனை பேர்த்தோட கண்ணு என் மேலே இருந்தாலும் என் ஒருத்தன் கண்ணு எப்பயும் உன் மேலே தான். ஓகே? அச்சோ தயாக்கு இப்படி பேசியே என்ன மயக்கிறானே. அச்சோ என்னடிமா, ஒரு குழந்தை பிறந்துட்ட உனக்கு இன்னும் வெக்க வருதா? நீ இப்படிலாம் பேசுறீனா? எனக்கு 60 வயசு ஆனாலும் வெக்க வருண்டா. கிறுக்கா 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 போடாய அழகு புருஷா படா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி கொஞ்சியே ஒன்று திட்டிகிட்டு இருக்கீங்க. என்ன இந்த மாதிரி ஒரு சண்டை யாருக்கும் வராது. எப்படி பைத்தியம் போடா லூசுன்னு சொல்லிட்டு சண்டை. ஆனால் இதையே திட்டிக்கிறது இப்படி கொஞ்சிக்கிறது, இது என்ன வகையான ஒரு இதுவே புரியாமல் நீங்கள் 2 பேரும் சண்டை அடிச்சுட்டு கிடப்பீங்க. இந்த மாதிரி அழகாக ஒரு க்யூட்டாக அவங்க ஃபேமிலி இருக்கும். நீங்களும் இருந்துட்டு ஜீவன் குட்டி கொஞ்சமாக அப்படியே வளர்ந்துட்டு அந்த நாட்களும் அப்படியே நகருது. 2 பேருமே அவ்வளோ பாசமாக அவ்வளோ அழகாக அந்த குழந்தைய பார்த்துப்பீங்க. அழகாக 2 பேரும் வந்து அந்த குழந்தை நடுவில் வச்சு 2 பேரும் அழகாக அன்றைக்கி 2 பேரும் கிஸ் பண்ணி அது ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அவ்வளோ அழகாக அந்த குழந்தைய வச்சு நீங்கள் அவ்வளோ அழகாக பார்த்துப்பீங்க. உங்களுக்கு அந்த குழந்தைனா உசுருங்க அப்படி இருக்கும். அதுவும் தயாங்க இருந்துட்டு என்னதான் அப்பப்போ கொஞ்சம் சிடுதிருன்னு அவர் அவ்வளோக்கெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டார். எப்பயாச்சும் ரொம்ப கோவமாக இருந்தால் மட்டும்தான் வாய்ஸை ரேஸ் பண்ணியே பேசுவார். மற்றபடி மனுஷன் உங்கள் மேலே பாசம் காட்டுறதில்ல, கேர் காட்டுறதெல்லாம் அடிச்சு காலே இல்லைங்க. அப்படி தான் இருப்பார். அவ்வளோ பாசம், அவ்வளோ லவ், அவ்வளோ கேரிங்கு எல்லாம் கலந்து உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துப்பார். உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இந்த மாதிரி ஒரு அழகான க்யூட் ஃபேமிலி கிடைக்க நான் இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் அப்படியே குழந்தைய அப்படியே மடியில் வச்சுட்டு இருக்கீங்க, அவனுக்கு ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தயாங்க இருந்துட்டு கதவை திறந்துட்டு வராரு பாருங்க. நீங்கள் இருந்துட்டு தயாங்க் கதவு சொல்லிட்டு திறக்க மாட்டீங்களா? என்ன தயாங்குது? என்னம்மா பண்ணிகிட்ருக்க? பார்த்தா எப்படி சார் தெரியுது? எனக்கு பார்த்தா என்னென்னமோ தோணுது. இல்லைம்மா நீ என்ன நினைக்கிற? ஐயோ தயம் தயவு செஞ்சு கேட்குறேன். அப்படியே யூட்டன் அடித்து வந்த வாக்கிலே ஓடிடுங்க பார்க்கலாம். என்னாடி இவ்வளோ இதாக பேசுகிற? நீ இவ்வளோ இதாக பேசுகிறியே, எல்லாம் நியாயமாக சொல்ல பார்க்கலாம். நியாயம் இல்லை தான் என்ன பண்ணுறது? ப்ளீஸ் கிளம்புறீங்களா? அச்சோ இப்படிலாம் பண்ணாதடி இல்லைம்மா. கிளம்புங்க பாஸ், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாவம் அந்த மனுஷன் அப்படியே வெளியே தொட்டி விட்டுருவீங்க. அவர் வந்த மைண்டெல்லாம் அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் இருந்துட்டு ஜீவன் தங்கத்துக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அவனை பக்கத்தில் அப்படியே தாளாட்டிட்டு படுத்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி தான் அப்படியே டெய்லியும் அந்த மனுஷன் அப்படியே வருவார். நீங்கள் அப்படியே துரத்துறது அவர் வரது ஒரு துரத்துறதுமாவே போயிட்டுருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்படியே தான் அவ்வளோ ஜாலியாக தான் அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அப்போ இப்படி தான் ஜீவன் குட்டி தான் வந்துட்டு அம்மா இல்லைம்மா இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் வந்துட்டு நக்கலை பற்றி அதுக்கு நக்கல் உனக்கு இவ்வளோ பாசமாக பாராட்டி சீராட்டி நான் வளர்த்து உன்னை இந்தளவுக்கு ஆளாக்கி நிறுத்தி வச்சுருக்கேன். நீ ஏம்ப இல்லுமாம்ப இல்லும்ப உன் இஷ்டத்துக்கு நீ என்னை கூப்பிடுவ. இந்த அம்மான்னு ஒரு வார்த்தை இருக்கே, மாம்னு இருக்கே, இதெல்லாம் எனக்கு கூப்பிடுறியாடா தங்கம்? கூப்பிடுடா சொல்லும். ஒரு தடவை அப்படி கூப்பிட. இல்லோ எனக்கு ஒன்று இப்படி கூப்பிடுதான் இல்லை பிடிச்சிருக்கு, நீ ஏன் இல்லை புரிஞ்சுக்க மாட்டேற? அச்சோடே தங்கம் நீ இப்படி கூப்பிட்றது அழகாக இருக்குது. என்ன இருந்தாலும் உன் வாயால் ஒரு தடவை அம்மானு கூப்பிட. அந்தந்த பிள்ளைங்கெல்லாம் வாயை திறந்து அம்மானு கூப்பிட. நீ உங்க அப்பனை மட்டும் தயங்கப்பா மை டேட்னு சொல்லிட்டு சுத்துறல்ல. அதுவும் டேடா வேற, இல்லை செல்ல பேர் டேடா வேற. நீ எப்போ பார்த்தாலும் இல்லுங்கிற. இதெல்லாம் என்னடா நியாயம் உனக்கு? அதெல்லாம் விதி இல்லோ, அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். குழந்தைனா வேறு எப்படி இருப்பேன், அதெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு குழந்தை இப்படி ஓடுது கொடுன்னு நீங்கள் பார்த்துட்டு டே ஜீவன் இத்தனை நடக்க ஆரம்பிச்சது போதும், அது தத்தி நீ இப்படி ஓடுற பற்றியா? அதெல்லாம் என்னடா இது நியாயம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட பிடிச்சி கொஞ்சிட்டு அப்படியே பிடிச்சி விளாடிட்டுருக்கீங்க. தயாங்க அங்கேருந்து வராரு. அப்படியே அந்த ஜீவன் குட்டி ஓடிட்டு போயிட்டு டாடா
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தை அப்படி தான் தயங்க அப்படி காலை ஹக் பண்ணிக்குது. தயங்க அச்சோ என் தங்க பிள்ளை ஜீவன் குட்டி வாடா டே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஒரு பக்கம் தூக்கி வச்சுக்கிறாரு. அச்சோடாடா என்ன இவ்வளோ அழகாக கிளம்பிட்டேன், எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறோம், ஜீவன் குட்டி கேட்குறான். அப்போ இல்மா தான் இருந்துட்டு ரைட்டு ஏன் தயங்க இவன் என்ன எனக்கு புரியல, இவன் என்ன மாதிரியா இல்லை உங்களை மாதிரியா, நல்லா உங்களையே மயக்கி வச்சிருக்கிறான், மயக்கிறானே அப்படியே உங்களை. ஏன் இல்லோ நான் இவன் என்ன வேற எவன் மயக்கினாலும் நீ மயங்கின மாதிரி வேற யாருக்கும் மயங்க மாட்டேன்டி. அச்சோ தயாங் நீ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசுறது நிறுத்தாயாங், எனக்கு என்னென்னமோ பண்ணுது தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் வெக்கப்பட்டுட்டே கிடப்பீங்க எப்போ பார்த்தாலும். உனக்கு வெக்கப்படுறதை தவிர்த்தா வேறு ஒன்றுமே தெரியாது இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க. என்னாச்சு தயாங், என்ன இப்போ நீங்கள் எதுக்கு அடி போடுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லடி, என்ன என்ன தயாங் சொல்லுங்க தயாங், அது உனக்கு தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே நடிக்காதடி. என்னது, ஐயோ அம்மா நீ என்ன எதுவுமே புரியாத மாதிரி நிற்கிற. என் டாடா என்ன சொல்கிறாரு தெரியுமா, இன்னைக்கு நம்மள வெளியே போகலாம் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க என்னத்துக்கும் அடி போட்டா இங்கே ஜீவன் என்னத்துக்கும் அடி போடுறான். நீங்கள் பார்த்துட்டு இதுங்க ரெண்டுங்களும் இருக்கு பாருங்க, நீங்கள் எதுக்கு 2 பேரும் எதுக்கு அடி போட்டாலும் எதுவும் இங்கே செல்லுபடி ஆகாது, புரியுதா. வீட்டில் எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, ஸோ அதெல்லாம் நான் தான் பார்க்கணும். ஏம்மா நான் இருக்கேன்டி, நான் ஹெல்ப் பண்ணுறேன்டி, என்னை நம்ப மாட்டியா. நீங்களா சார் இதோ ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஹெல்ப் பண்ணுவீங்க, உடனே யாராவது ஃபோன் அடிப்பாங்க, அந்த இதோ வர சொல்கிறேன் சார், இந்த ஹெல்மெட் எடுத்துகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீ பட்டுக்குள்ள ஓடிடுவேன். இல்லை என்ன தயாங்க உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லைம்மா அப்படியே நல்லா வாங்குன்னு வாங்கி விட்டுட்ருக்காங்க தயாங்க பிடிச்சிட்டு. ரைட்டா, நம்ம இது ஜீவன் மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம என்னத்துக்கும் அடி போட்டால் இதுங்க 2 பேரும் என்னத்துக்கும் அடி போட்டுட்டு கிடக்குங்க கடவுளே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஜீவன் தங்கம் அப்புறம் வா நம்ம போகலான்டா தங்கம், உங்கள் அப்பாவெல்லாம் விட்டு தள்ள நம்ம 2 பேரும் போகலாம், நீ கொலைப்படாது ஓகேவா, உங்கள் அப்பனாலாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுமா ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் தயாங்க வந்துட்டு ஆமாண்டி நான் மட்டும் உங்களை என்னடி பாவம் பண்ணேன், நானும் மனுஷன்தான்டி, என்னை மட்டும் ஏன்டி இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு பக்கம் அப்படியே ஒரு விளையாட்டு ஃபன்னோட அவர் அந்த மனுஷன் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீ வேலை செஞ்சு எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு ஒரு வேலையும் வீட்டில் இல்லைங்கும் போது நீ என்னை வெளியே கூட்டு போ நான் வரேன்ற மாதிரி சொல்லி பாவம் அந்த மனுஷனை முக்கால்வாசி வேலை வாங்கியிருப்பீங்க. அவர் இருந்துட்டு இடியே விழுந்தாலும் தாங்கி கொள்ளும் இதயம் அப்படின்னுட்டு எல்லா வேலையும் மனுஷன் செய்கிறாரு உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்ற அந்த ஒரு காரணத்துக்கோசரம் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் மேலே கேரிங் அண்ட் பாசம் இருக்கும், ஆனால் இன்றைக்கி செஞ்சது ஐயோ வெளியே கூட்டு போகணுமே அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனுஷன் அந்த வேலையை இன்றைக்கி செஞ்சார். மற்றபடி அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், சொன்ன மாதிரி தான் கால் வந்துடும் ஓடிடுவார். அப்படியே அந்த ஒரு குட்டி குட்டி இதோட அழகான அந்த இதோட அவங்க ஃபேமிலி அப்படியே ரன் ஆகி போயிட்டே இருக்கு. நீங்கள் ஜீவன் குட்டியை ஸ்கூலுக்கெலாம் சேர்த்து விட ஆரம்பிச்சிட்டிங்க. அவனும் அழகு குட்டு ஓடி அங்கிட்டு வந்து அங்கிட்டு ஓடி இப்படிலாம் விளாண்டி தங்க பிள்ளை கொஞ்சம் அளவுக்கு அழகு பிள்ளை அப்படி விளாண்டு அவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க. எவ்வளோ க்யூட்டான ஃபேமிலின்னு சொல்லி ஊரே கண்ணு படுற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. சத்தியமாக அப்படி தான் இருப்பீங்க. அவ்வளோ சண்டை வந்தால் உங்களுக்கு சண்டைங்கிறது மோஸ்ட்லி எப்படி வரும், அதுதான் முன்ன பார்த்தோமே செல்ல சண்டை, புட லூசு, புட பக்கி, புட பைத்தியம், இது புட பொறுக்கி, இந்த மாதிரி தான் உங்களுக்கு சண்டையே வரும். மற்றபடி உங்களுக்கு சண்டைனா அந்தளவுக்கு பெருசாலாம் வராது. இப்படி தான் அப்படியே பெரிய சண்டை வர மாதிரி இருந்தாலும் அதை எப்படி ஸ்மூத் பண்ணணுன்னு நம்ம தயாங்க்கு தெரியாத வித்தையா அவங்கள பேசியே மயக்கி வச்சிருவார் மனுஷன். இந்த மாதிரி ஒரு அழகான க்யூட்டான ஃபேமிலி அப்படியே ரன் ஆகி போகிட்டு நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். அன்னி டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஐம் ஸோ சாரி, நான் போட்டிருப்பேன். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் மறக்காமல் உங்களுக்கு லாங் லென்த்தோடு உங்களுக்கு நான் அந்த ஸ்டோரி கொடுக்குறேன். ஓகே, அண்ட் அன்னி என் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். 5 வருஷம் நீங்கள் தயாங்க பார்த்து இப்படி கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வாழ்த்துக்கள். இந்த ஜேர்னி இன்னும் வருஷம் தொடர்ந்துக்கிட்டே போகட்டும். வருஷம் நான் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டே இருப்பேன், எப்பயும் உங்களுக்கு நான் கூட இருப்பேன். ஓகே, நீங்களும் எங்கள்
அண்ணனோடையும் என்ற ஜீவன் தங்க பிள்ளையோடையும் இருங்க அண்ணி. வாழ்த்துக்கள். ஓகே ஓகே அண்ணி, மறக்காமல் இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு எந்தெந்த சீன்ஸ் பிடிச்சிருந்துச்சு, எந்தெந்த மூமெண்ட்லாம் பிடிச்சிருந்துச்சு, நல்லா நான் போட்டேனா, இல்லை ஏதோ சொதப்பியிருந்தேனா, இல்லை உங்களுக்கு எந்த சீன்ஸாவது பிடிக்கலையா, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, டாட்டா பை பை. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை.